டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். கேள்வி 1. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற பறவைகள் சரணாலயம் எது? காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற பறவைகள் சரணாலயம். ஃபஸ்ட்டுக்கான பதில் ஆப்ஷன் டி, வேடந்தாங்கல். கேள்வி 2. நடுவண் அரசு உவேசா அவர்களுடைய தமிழ் தொழிலை பெருமைப்படுத்தி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எது? நடுவண் அரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 2006. 2க்கான பதில் ஆப்ஷன் பி. கேள்வி 3. நல்ல பாம்பின் நஞ்சின் மூலம் தயாரிக்கப்படும் வலி நீக்கி மருந்து எது? நல்ல பாம்பின் நஞ்சு மூலம் தயாரிக்கப்படும் வலி நீக்கி மருந்து கோப்ராக்சின். 3க்கான பதில் ஆப்ஷன் பி, கோப்ராக்சின். கேள்வி 4. சமவெளி மரங்களில் வாழும் பறவை எது? சமவெளி மரங்களில் வாழும் பறவை மஞ்சள் சிட்டு. 4க்கான பதில் ஆப்ஷன் சி, மஞ்சள் சிட்டு. கேள்வி 5. ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படுகின்ற இடம் எது? தமிழ் ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படுகின்ற இடம் ஆப்ஷன் ஏ, சரஸ்வதி மஹால் நூலகம் தஞ்சாவூர். ஆப்ஷன் பி, உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை. ஆப்ஷன் சி, அரசு ஆவண காப்பகம் சென்னை. ஆப்ஷன் டி, இவை அனைத்தும். கேள்வி 5க்கான பதில் ஆப்ஷன் டி, இவை அனைத்தும். கேள்வி 6. கீழ்திசை சுவடிகள் நூலகம் அமைந்துள்ள இடம் எது? கீழ்திசை சுவடிகள் நூலகம் அமைந்துள்ள இடம் சென்னை. ஏதான் கரெக்டு. கேள்வி 8. மலைகளில் வாழும் பறவை எது? மலைகளில் வாழும் பறவை மரக்கொத்தி, பூமனாந்தை, இருவாச்சி. எல்லாமே கரெக்டு. அப்போது 7க்கான பதில் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. கேள்வி 8. காகிதத்தில் உருவங்கள் செய்யும் கலையான ஓரிகாமியை உருவாக்கியோர் யார்? காகிதத்தில் உருவங்கள் செய்யும் கலையான ஓரிகாமியை உருவாக்கியவர்கள் ஜப்பானியர். 8க்கான பதில் ஆப்ஷன் டி, ஜப்பானியர். கேள்வி 9. கீழ்கண்ட பறவைகளில் நீர்நிலையில் வாழும் பறவை எது? கீழ்கண்ட பறவைகளில் நீர்நிலைகள் வாழும் பறவை எது அப்படின்னா தாழைக்கோழி தான் நீர்நிலைகளில் வாழுகின்ற பறவை. 9க்கான பதில் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கேள்வி 10. தமிழ் தாத்தா உவேசா எழுதிய தன் வரலாற்று நூல் எது? தமிழ் தாத்தா உவேசா எழுதிய தன் வரலாற்று நூல் என் சரிதம் தான் அவர் எழுதின தன் வரலாற்று நூல். 10க்கான பதில் ஆப்ஷன் சி, என் சரிதம். கேள்வி 11. நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள பறவைகள் சரணாலயம் எது? நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள பறவைகள் சரணாலயம் கூடியக்கரை. 11க்கான பதில் ஆப்ஷன் பி, கூடியக்கரை. கேள்வி 12. ஷேக்ஸ்பியர் என்பவர் டேஷ் நாடக ஆசிரியர். ஷேக்ஸ்பியர் என்பவர் ஆங்கிலம் நாடக ஆசிரியர். 12க்கான பதில் ஆப்ஷன் சி, ஆங்கிலம். கேள்வி 13. உலகின் மிக சிறந்த நாவல்களில் ஒன்று என நேரு குறிப்பிடுவது எது? உலகின் மிக சிறந்த நாவல்களில் ஒன்று என நேரு குறிப்பிடுவது போரும் அமைதியும். 13க்கான பதில் ஆப்ஷன் பி, போரும் அமைதியும். கேள்வி 14. போரும் அமைதியும் எனும் புகழ்பெற்ற நூலை எழுதியவர் யார்? போரும் அமைதியும் என்ற புகழ்பெற்ற நூலை எழுதினது டால்ஸ்டாய். 14க்கான பதில் ஆப்ஷன் டி, டால்ஸ்டாய்.
கேள்வி 15. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என கூறும் நூல் எது? கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என கூறும் நூல் பழமொழி 400. 15க்கான பதில் ஆப்ஷன் சி, பழமொழி 400. கேள்வி 16. கரிக்கிளி என்னும் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள இடம் எது? கரிக்கிளி அப்படிங்கிற பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள இடம் எந்த ஊர் அப்படின்னு பார்க்கும் பொழுது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் தான் கரிக்கிளி அப்படிங்கிற பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள இடம். 16க்கான பதில் ஆப்ஷன் பி, காஞ்சிபுரம். கேள்வி 17. உருவ வழிபாட்டை வெறுத்து வெட்டவெளியே கடவுளாக எண்ணி வழிபட்டவர் யார்? உருவ வழிபாட்டை வெறுத்து வெட்டவெளியே கடவுளாக வழிபட்டவர் ஆப்ஷன் சி, கடுவெளி சித்தர். 17க்கான பதில் ஆப்ஷன் சி, கடுவெளி சித்தர். கேள்வி 18. இந்தியாவின் முதல் பிரதமர் யார்? இந்தியாவின் முதல் பிரதமர் நேருஜி. 18க்கான பதில் ஆப்ஷன் டி, நேருஜி. கேள்வி 19. சாகுந்தலம் என்ற நாடகத்தின் ஆசிரியர் யார்? சாகுந்தலம் என்ற நாடகத்தினுடைய ஆசிரியர் 19க்கான பதில் ஆப்ஷன் ஏ, காளிதாசர். கேள்வி 20. உலகிலேயே மிக நீளமான நஞ்சுள்ள பாம்பு எது? உலகிலேயே மிக நீளமான நஞ்சுள்ள பாம்பு ராஜநாகம். 20க்கான பதில் ஆப்ஷன் சி, ராஜநாகம். கேள்வி 21. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற பறவைகள் சரணாலயம் எது? திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற பறவைகள் சரணாலயம் பழவேற்காடு. 21க்கான பதில் ஆப்ஷன் டி, பழவேற்காடு. கேள்வி 22. அல்மோரா சிறை அமைந்துள்ள மாநிலம் எது? அல்மோரா சிறை அமைந்துள்ள மாநிலம் 22க்கான பதில் ஆப்ஷன் ஏ, உத்தரகாண்ட். கேள்வி 23. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் எங்கு உள்ளது? கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் இங்கிலாண்டில் இருக்குது. 23க்கான பதில் ஆப்ஷன் ஏ, இங்கிலாந்து. கேள்வி 24. நேரு விரும்பி படித்த நூல்கள் எம்மொழியில் இருந்தது? நேரு விரும்பி படித்த நூல்கள் எந்த மொழியில் இருந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது எந்த மொழியில் இருந்தது? 24க்கான பதில் ஆப்ஷன் பி, ஆங்கில மொழியில் இருந்தது நேரு விரும்பி படித்த நூல்கள். இதோட இன்னைக்கான ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸு பார்த்துருக்கோம்.